வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் பிலிம் டிஸ்ட்ரிபியூட்டர் திரு தேசிகன் என்பவர். இவர் என்னுடைய பாலிய நண்பர் என்பது சொல்லிக் கொள்வதில் பெருமை அடைகிறேன், பெருமிதம் கொள்கிறேன். பல திரைப்படங்கள் விநியோகஸ்தராக இருந்த காலகட்டத்திலிருந்து இவருக்கு விஜய் நன்கு பிடிக்கும். ஆதலினால் விஜயின் வெற்றி வாய்ப்பை பற்றி இவரிடமே கேட்போமே என்பதற்காக கேட்கிறேன். வணக்கம் திரு தேசிகன் அவர்களே. வணக்கம் கண்ணையா. நீங்க சொன்னதெல்லாம் ரொம்ப கரெக்டு. பல வருஷம் தமிழ் சினிமாவை விநியோகம் செஞ்சு தமிழ்நாட்டில் இருக்க பல திரையரங்கங்கள்ல போட்டு நிறைய சம்பாதிச்சிருக்கோம், இழந்தும் இருக்கோம். அதே மாதிரி நமக்கு ஓனா ஒரு தியேட்டர் இருந்தது, பல தியேட்டர்களை லீஸ்க்கு நடத்தியிருக்கோம். அதனால தமிழ் சினிமாவில் நிறைய அனுபவம் இருக்கு. இப்போ விஜய் ரசிகர் நீங்க சொன்னீங்க, அது மட்டும்தான் ஒண்ணு. நான் விஜய் படங்கள் பிடிக்கும், நல்ல படங்கள் பிடிக்கும். ஆனா நான் விஜய் ரசிகர் இல்லை, நான் கமல் ஃபேன். கமலஹாசனுடைய தீவிர ரசிகனா இருந்து போன எலெக்ஷன்ல கூட மக்கள் நீதி மையத்துக்கு ஓட்டு போட்டேன். இந்த தரம் நான் விஜய்க்கு தான் ஓட்டு போட போறேன். விஜய் வந்து மிகப்பெரிய மேண்டேட்டோட உள்ள வர்றாரு. எங்களுக்கு ஒரு சொந்தமா ஒரு தியேட்டர் இருந்தது. அந்த தியேட்டர்லயே பல படங்கள், விஜய் படங்களை போட்டு ஏகப்பட்ட லாபம் சம்பாதிச்சிருக்கோம். அட்லீஸ்ட் ஒரு சின்ன கிராட்டிடியூடா நான் இந்த தடவை அவருக்கு ஓட்டு போட்டேன். ஓகே. பொதுவாக அரசியல் வருவது என்றால் ஒவ்வொரு நிலையில் இருந்து மேலோங்கி வந்த பிறகுதான் அரசியலில் வர முடியும். அரசியல் என்பது நம்முடைய தமிழ்நாட்டினுடைய ஜனநாயகத்தில் யார் வேண்டுமானால் வரலாம். அதை நான் தவறு என்று சொல்லவில்லை. அதே நேரத்தில் ரசிகர்கள் வேட்பாளராக மாறும்போது அவர்களுக்கு வாக்கு வங்கி விடுமா? நான் சொல்லுவதை நல்லாக புரிந்து கொள்ளுங்கள். ரசிகர்கள் வேட்பாளராக மாறுகிறார்கள். அவ்வாறு மாறுகின்ற வேட்பாளர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்குமா மக்கள் மத்தியில்? கண்டிப்பா கிடைக்கும். இப்ப ரசிகர்கள் யார் என்னெல்லாம் எனக்கு தெரிய வேணாங்க. இப்ப நான் ஓட்டு போட போறேன்னா விசில் சின்னம் இருக்கான்னு பார்ப்பேன். அங்க யார் நின்னாலும் விஜய்க்காக என் ஓட்டு போடுவேன். அதனால அவங்களுக்கு எல்லாம் ஓட்டு விடும், எல்லாருமே ஜெயிப்பாங்க. விசில் சின்னம் இருக்கு, விசில் சின்னத்தை பார்த்து ஓட்டு போடுவார்கள் என்பது அது சரியான நிலைப்பாடா? மிகச்சரியான நிலைப்பாடு இல்லை. ஏன்னா கடந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய அங்கீகாரம் பெறாத கட்சிகளுக்கு, சுயேட்சையாக நிற்கின்ற கட்சிகளுக்கு சின்னங்கள் ஒதுக்குவார்கள். போன தடவை டார்ச் லைட் கமலுக்கு கொடுத்தார்கள். டார்ச் லைட்னா கமல், கமல்னா டார்ச் லைட் என்ற அங்கீகாரம் கிடைக்கல. அது ஒரு சின்னமாக ஒதுக்குனாலும் அந்த சின்னம் மக்கள் மத்தியில போய் சென்று அடைஞ்சுதானா? அந்த அளவுக்கு அடையல. ஒரு சுயேட்சை வேட்பாளர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற சின்னம் தான் இப்போது நமது விஜய் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட விசில் சின்னம். கடந்த காலத்துல விசில் சின்னம் ஏற்கனவே சுயேட்சை நின்ற வேட்பாளர்களுக்கு கிடைச்சிருக்கு. அவ்வாறு பார்க்கும்போது ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு ரசிகர் ஒரு தொகுதியில் ஒரு வேட்பாளராக நிற்கும் போது அவருக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் என்பது சற்று சிந்திக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. இல்ல நண்பரே, உங்க கருத்தை தவறு. சின்னத்தால யாருக்கும் ஓட்டு விழறதே இல்லை. யார் அந்த சின்னத்துல நிக்கிறாங்களோ அதை வச்சுதான் அந்த சின்னத்துக்கே ஒரு மரியாதை கிடைக்கும். இப்ப விஜய் கையில விசில் போனதால இது தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, உலகம் முழுக்க விசில்னா விஜய்ன்ற மாதிரி மாறியாச்சு. இனிமே விசிலுக்கு மட்டும்தான் ஓட்டு. 200 தொகுதிய தமிழ்நாட்டுல கணிசமா ஜெயிக்க போறது. உங்களுடைய எதிர்பார்ப்பு? என் கருத்து. இல்ல உங்களுடைய எதிர்பார்ப்பு. கருத்து என்பதை உங்களுடைய எதிர்பார்ப்பு. ஆமா 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 200 இடங்கள் விஜய் வெற்றி பெறுவார் என்று. ஆமா ஆமா. அவ்வாறு ஒரு சூழல் விஜய் வந்தால் இருக்கிற கட்சிகள் எல்லாம் என்ன பண்ணாங்க? இத்தனை வருஷம் ஆண்ட கட்சிகள் எல்லாம் 200 இடங்கள் அவருக்கு வரன்ற மனசாட்சியே இல்லாம சொல்றீங்களே. வெற்றி பெறுவார் என்பது 200 இடங்கள் எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப அதிகம். சரிங்களா? என்னுடைய கருத்து கண்ணையா, நீங்கள் இப்ப என்ன கேட்டீங்க, என் கருத்தை தான் நான் சொல்ல முடியும். நான் பாக்குறேன், பல வருஷங்களா சினிமாவை பார்த்ததை வச்சு சொல்றேன். அப்படி ஒரு கிரேஸ் இருக்கு விஜய்க்கு. அவர் ஒன்றும் சாதாரணமா, இப்ப விஜயகாந்த் வந்தாருன்னா அவர் 3வது இடத்துல இருக்கும்போது வந்தாரு. அவருக்கு மேல கமலஹாசனும் அதுக்கு மேல ரஜினிகாந்தும் இருந்தாங்க.
அப்படி இருக்கும்போதே அவர் ஒரு எதிர்க்கட்சி தலைவரா உட்கார முடிஞ்சது. இவர் நம்பர் 1 பிளேஸ், இவருக்கு போட்டியே கிடையாது. அன்அப்போஸ்ட் பிளேஸ்ல இருந்து எல்லாத்தையும் விட்டுட்டு, சினிமாவை விட்டுட்டு அரசியலுக்கு வந்திருக்காரு. இவருக்கு எதிர்ப்பே இல்ல. சினிமாலயும் இல்ல, அரசியல்லயும் இல்ல. நீங்க பார்க்கத்தான் போறீங்க. அடுத்த சிஎம் இவர்தான். ஓகே. பொதுவா அரசியல்ல எதுவும் நடக்கலாம். தேர்தல் போடுகின்ற அந்த கடைசி நொடிதான் வேட்பாளர்களை நிர்ணயிக்கப்படுவாங்க. ஆகையினால நீங்க சொல்றது நாங்க சொல்றது எல்லாத்தையும் விட தேர்தல் கூட்டணி அமையட்டும், வேட்பாளர்கள் நிறுத்தப்படட்டும். அதன் பிறகு உங்களோட தொடர்பு கொண்டு நான் மீண்டும் ஒரு அத்தியாயம் போட விரும்புறேன். அப்போ நிலை எப்படி இருக்குன்றத பார்ப்போம். பொதுவா தேர்தல் என்றாலே வெறும் சின்னத்தின் அடிப்படையில் அல்ல, தொகுதியில் நிற்கின்ற வேட்பாளரும் அதற்கு பலமாக இருக்கும். வெறும் சின்னத்தை வைத்துக் கொண்டே ஒருவர் வெற்றி வாய்ப்பு பெற்றுக் கொள்வார் என்றால் அவர்கள் தேவையில்லையே. வேட்பாளருடைய முகம், வேட்பாளர் முகம் பிளஸ் சின்னம். ஆமாங்க, அது உண்மைதான். நீங்க சொல்றது கரெக்ட். எல்லா இடத்துலயும் வேட்பாளர் விஜய் தானே. 234 தொகுதியிலையும் விஜய் தான் வேட்பாளர். அவர் ஜெயிக்க போறது உறுதி. எல்லா இடத்துலயும் இல்லைங்க, அவருடைய வேட்பாளர்கள் பல பேர் நிப்பாங்களே. 200 யார் நின்னாலும் அவங்க முகத்துல நம்ம விஜயை தான் பார்க்க போறோம். அதனால ஓட்டு கணிசமா விடும். சூப்பர், ரொம்ப அருமையா பேசுறீங்க. உங்களுடைய கருத்து கனவா நினைவான்றது ஏப்ரல் மாதம் தேர்தல் நடக்குது. ஆமா, அந்த தேர்தல்ல பார்ப்போம். முதல்ல சில தேர்தலுக்கு முன்னாடி பல வேலைகள் இருக்கு இல்லையா, அந்த வேலைகள் எல்லாம் முடியட்டும். தேர்தல் கூட்டணி அமைக்கிறது, அதன் பிறகு வேட்பாளர்கள் நிறுத்துவது, இந்த செயல்கள் எல்லாம் வரட்டும். அதன் பிறகு நிலை எப்படி இருக்குன்றது பார்ப்போம். ஏன்னா பொதுவா ஆரம்ப கட்டத்துல இவருக்கு ஓட்டு வங்கியோ எல்லாமே சதவீதம் குறைவாக இருந்தது. ஆனால் தற்போது அவருக்கு சதவீதம் கூடி இருக்கிறது. அதற்கு சும்மா இருந்த சங்கம் ஊதிக்கத்தான் ஆண்டி என்ற மாதிரி தேவையில்லாத ஒரு செயல்பாடு சில அரசியல் கட்சிகள் செஞ்சதுனால இன்னைக்கு ஒரு பெரிய மாசா தெரிகிறார். இது உங்க கருத்து? இருக்கு இல்ல, உங்க கருத்தை நீங்க சொல்லுங்க. அதாவது முதல்ல இவரெல்லாம் என்ன ஓட்டு வாங்க போறாரு நினைச்சிருப்பீங்க. கம்மியா நினைச்சு கிட்ட கூட்டம் ஒவ்வொரு இடத்துலயும் திரள்றது. கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் குறைவுன்னு பார்த்தா இன்னும் டபுள் ஆயிடுச்சு. இதெல்லாம் யோசிச்சு என்னடா இது அப்படின்னு யோசிக்கிறீங்க. அது உண்மை இல்லை. இவர் வரும்போதே கிங்கா தான் உள்ள வராரு. கிங்காவே தான் மாறுவார். இல்ல தேசிய சினிமா கிங் அரசியல் கிங்காக மாற போறாரு. அரசியல் களம் மாறினால், மூன்றாவது அணி அமைந்தால், அந்த மூன்றாவது அணி தமிழக முதல்வர் ஆனால், மக்களுக்கு நல்லது செய்தால் மகிழ்ச்சி.